வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியை வந்து ஃப்ரூட் கேக், குக்கீஸ், அப்புறம் டெசர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். எப்போயுமே நம்ம பப்பாயாவில் தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலன், அதோட பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் போர்ஷன், அதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிற பார்ட்டையும் க்ரீன் கலரில் இருக்கிற பார்ட்டையும் மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க அந்த ஒயிட் போர்ஷனை மட்டும் வச்சு தான் நம்ம எனக்கு செய்ய போகிறோம். இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்காங்க. இந்த சைஸில் கட் பண்ணது நான் ஒரு 3 கப் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கணும், டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வர. அதுக்கு நான் இன்றைக்கி 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மெலன் பீசஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்து அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். வந்து ஓரளவு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கரலாம். ஃபஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சா போதும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற தண்ணி பழத்தோட பேஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இது கூட வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. அதுதான் அந்த வாட்டர் மெலனோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வெனிலா எசன்ஸோட அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கள், சுகர் சிரப் வந்து நல்லா திக்காகணும். நல்லா வற்றுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சுகர் சிரப் வச்சுருந்தீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது அந்த தண்ணி பழத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கரலாம். தண்ணி பழத்தை அந்த பேஸ் வேக வச்சது மட்டும். சுகர் சிரப் வந்து தனியாக வடிகட்டிடுங்க தனியாக. இப்போ இந்த பேஸை வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 2 ஃபுட் கலர் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த ஃபுட் கலர் வேணுமோ அதை எது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் இல்லைன்னா ரெட் கலர் இந்த மாதிரி எது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அந்த டிஷ்யூ வந்து எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிரும். இப்போ இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். வேறு டிஷ்யூவில் நான் மாற்றிட்டு இதை வந்து நான் 12லேருந்து 15 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா சன்ட்ரை கூட பண்ணிக்கிறலாம். பாருங்கள், டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஃப்ரூட் கேக், டெசர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.